ஹை கைஸ் அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜட்ஜ் ஃப்ரம் எல் எபிசோட் நம்பர் 3. எபிசோட் ஸ்டார்ட்ல குட்டியா இருக்கிற ஹீரோ தான் அப்பா அம்மாக்காக பேப்பர் ஃப்ளவர் எடுத்துட்டு போவாரு. என் அப்பா அம்மாவா இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல ஆசையா வீட்டுக்கு போனா அங்க ஒரு ரத்தமா இருக்கும். அப்பா அம்மா 2 பேரும் இறந்து கிடப்பாங்க. கொலைக்காரன் அங்கதான் இருக்கான். அவனும் ஹீரோவை நோக்கி வர இப்ப பிரசன்ட்ல ஹீரோவை குத்திட்டு ஹீரோனும் சிரிச்சுட்டே நரகத்துக்கு போன்னு சொல்ல, ஆனா நரகத்தோட கதவு ஓப்பன் ஆகாது. அதுக்கு பதிலா அங்க குட்டி குட்டி ஸ்பைடர் வரும். இப்ப அப்படியே ஒரு கருப்பு புகையில பேயில் அங்க வருவான், பெரிய ஸ்பைடரா. ஹீரோ எந்த தப்பும் பண்ணல. ஹீரோயின் தப்பா பனிஷ் பண்ணிட்டாங்க. அதனால ஹீரோக்கு திருப்பி உயிர் வரப்போகுது. ஹீரோயின் செஞ்ச தப்புக்காக இப்ப ஹீரோயின் ஒரு வருஷத்துல 20 பேரை கொலை பண்ணணும். கஷ்டம்னு ஹீரோயின் சொல்ல, பண்ணலன்னா பேயில் ஹீரோயினை கொலை பண்ணிடுவான். இப்படி சொல்லிட்டு அவன் மறைஞ்சு போக ஹீரோக்கு மறுபடியும் உயிர் வரும். ஹீரோவும் தன்னோட காயத்தை பார்க்க அந்த காயெல்லாம் அப்படியே மறைஞ்சு போகும். ஹீரோக்கு புரியல. நிமிர்ந்த ஹீரோனை பார்த்தா ஹீரோனி கை நீட்டி நிற்பாங்க அரெஸ்ட் பண்ண சொல்லி. இப்ப ஹீரோ அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போனா இந்த கதையை சொன்ன யார் நம்புவாங்க? யாரும் நம்பல. ஹீரோ குடிச்சிருக்காரு, அதனாலதான் இப்படி உளறிட்டு இருக்காருன்னு நினைப்பாங்க. ஹீரோவும் தான் என்ன குத்திட்டாங்கன்னு சொல்ல, ஜாங்கு அப்புறம் எப்பறம் உயிரோட இருக்குன்னு கேட்பான். கரெக்ட் தான். ஹீரோ தன்னோட வாட்சை எடுத்து கட்டுவாரு. 10 நிமிஷத்துக்கு ஹீரோக்கு ஹார்ட் பீட்டே இருந்திருக்காது. எப்படி நம்புவாங்க? ஹீரோ தான் குத்துக்கல் மாதிரி முன்னாடி நின்றுட்டு இருக்காரு. வாட்ச் ஏதோ தப்பா விடுது, அதை ஃபிக்ஸ் பண்ண சொல்லுவாங்க. இப்ப ஹீரோன் கிட்ட சாரி கேட்டு ஹீரோனுக்கு டாட்டா சொல்லி அனுப்ப 10 பேரை கொலை பண்றதுக்கு ஹீரோனுக்கு கஷ்டமா இருந்தது. இப்போ 20 பேரு. வேலைக்கும் பார்த்து குத்துறிய வேண்டியதானு கேட்க ஹீரோன் சொல்லுவடா, எல்லாம் உன்னாலதான். நீ மட்டும் இந்த போலீஸ் கிட்ட போய் சேருன்னு சொல்லாம இருந்திருந்தா நான் ஏன்டா அவங்க கிட்ட போறேன்? வேலைக்கும் எப்படியோ 100 வயசு வரைக்கும் நான் உயிரோட இருக்க மாட்டேன் போல, அதுக்கு முன்னாடியே நான் சாக போறேன்னு சொல்ல அங்க ஒரு பொண்ணு ஆர்டர் எடுக்கிறதுக்காக வருவா. இரினும் இவனை கட் பண்ணி கட்லெட்டை கொடுன்னு சொல்ல அந்த பொண்ணு பேக் பண்ணுமான்னு கேட்பா. வேலைக்கோ என்னதுன்னு பார்க்க ஜோக்காமா. வேலைக்கு இந்த ரெஸ்டாரண்டே பிடிக்கல, எல்லாரும் வியடா சுத்திட்டு இருக்காங்களாம். வேற பிளேஸுக்கு போறேன்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு ஈரனோட வயிற்றுல கத்திய வைப்பா. சொல்லு, நரகத்துக்கு போன நீ எப்படி உயிரோட பூமியில சுத்திட்டு இருக்க? இப்படி அவ கேட்க ஈரனோ நீ யாருமானு பார்ப்பாங்க. அந்த பொண்ணும் நான் கிரிமோரின்னு சொல்ல, இவ வேற யாரும் இல்ல, நரகத்துல ஒரு வார்டன் காங் பிட்ன மேல தன்னோட பவர் யூஸ் பண்ணாலே அவளே தான். பவரை தப்பா யூஸ் பண்ணதுனால இவளே அனுப்பி விட்டான் போல. இவ ஹீரோயின் யாருன்னு தெரியாம காங் பிட்னு நினைச்சு மிரட்டிட்டு இருப்பா. அவனுக்கு உன்னை பத்தி தெரியக்கூடாதுன்னா என் கூட வான்னு கூப்பிட வேலைக்கு அங்க இருந்து சிக்னல் குத்துட்டு இருப்பான். கிரிமோரிக்கு ஒன்னும் புரியல. இவ தரமாட்டா, இங்க வான்னு அவனே எழுதி காட்டுவான், ஜஸ்டியான்னு. அந்த நேம பார்த்த உடனே அவ ஹீரோனோட ஃபேனா டீப்பா பவ் பண்றேன்னு ஹீரோனுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருப்பா. ஹீரோனும் சரி சரின்னு கூட்டிட்டு போக இப்ப இவளும் ஹீரோனோட டீம்ல ஜாயின் பண்ணிட்டா கொலை பண்றதுக்காக. ஹீரோனும் வேலைக்கு போக சொல்ல அவன் போனா கிரிமோரி பிடிச்சி, டேய் உனக்கு என்ன வயசாகுது? 60 வயசு தானே ஆகுது. இங்க உன்னை விட பெரியவங்க உட்காந்துட்டு இருக்கோம், நீ பாட்டு முதுகு கட்டு போற, வா தரையில முட்டி போடு, தலையை கீழே குனி, இப்படிலாம் சொல்லி அவன் பனிஷ்மெண்ட் கொடுக்க ஹீரோனும் இப்ப இருக்கிற சின்ன பசங்களே இப்படிதான், போட்டு விடுன்னு அனுப்பி வைப்பாங்க. இப்போ ஹீரோயின் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, இதுக்கு மேல ஹீரோவை மீட் பண்ண வேணான்னு. ஆனா கிரிமோரி ஹீரோ கூட இருந்தே இனிமே வாயை திறக்காத மாதிரி பண்ண சொல்வா. அதுதான் கரெக்டுன்னு ஹீரோனுக்கு தோணும். இன்னொரு பக்கம் வேலைக்கு ரொம்ப சோகமா போவான். ஏன்னா இப்ப அவனை அதிட்டுறதுக்கு 2 பேர் இருக்காங்க. அப்போ அந்த ஓனர் ஆண்டி வந்து உன்ன மாதிரி இருக்கிற ஸ்மார்ட்டான பர்சனுக்குலாம் இந்த புக்கு படிக்கணும் பண்ணி காட்ட அது பைபிள். வேலைக்கு கடவுள் என்ன மாதிரி ஒருத்தனை அக்செப்ட் பண்ணிப்பானு கேட்க அடச்செல்ல குட்டி கண்டிப்பா வா சர்ச்சுக்கு போலன்னு கூப்பிடுவாங்க. வேலைக்கும் சர்ச்சுக்கு போனா நரகத்துக்கு போக சொர்க்கத்துக்கு போவோம்னு கேட்க கண்டிப்பா வா சர்ச்சுக்கு போலன்னு ஆன்டியை கூட்டு போவாங்க. இந்த ஆன்டி அப்போஸ் பண்ற ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்றது காங் பிட்னாவோட எக்ஸ். அவனை மீட் பண்றதுக்காக அவனோட அப்பா வருவாங்க. அவன் ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ல ஒரே ஒரு விழா மட்டும்தான் அவனுக்கு இடைஞ்சலா இருக்கு. ஹீரோயின் தங்கிட்டு இருக்காங்களே அதே விழா தான். அந்த விஷயத்த தன்னோட அப்பா கிட்ட சொல்ல ஹீரோயின் கிட்ட பேசினியான்னு அப்பா கேட்பாரு. ஆனா எக்ஸ் கிட்ட பேசுறதுக்கு அவனுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும். இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோயின் வச்சுட்டு போனாங்களே அந்த சீலை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. 200 டிகிரி அயன்டோட ஹீட் பண்ணாதான் இப்படி சீலை பதிக்க முடியும். அதே மாதிரி ஹீரோவோட அம்மாக்கு ஹீரோயின் மேல சந்தேகம் வந்திருக்கும். ஹீரோ சொன்னதை வச்சுலாம் இல்ல, ஹீரோயினோட பிஹேவியரை வச்சு, அவங்க பாக்குற பார்வை, நடந்துக்கிற விடம், இதெல்லாம் வச்சுதான் சந்தேகம் வந்திருக்கும். இப்போ ஹீரோக்கே தன்னை பத்தின டவுட் வந்ததுனால அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பார்ப்பாரு. ஹீரோ ஹெல்த்தியா தான் இருக்காரு. ஆனா எப்படி ஹீரோவால அதை ஏத்துக்க முடியும்? இல்ல நான் அன்னைக்கு செத்து போயிட்டேன்னு ஹீரோவும் சொல்ல டாக்டர், ஓ நீங்க செத்து போயிட்டு திரும்பி வந்தீங்கன்னு சொல்றீங்களா? அவங்களே லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு டெலியூஷனல் டிஸார்டர் ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. ஹீரோனுக்கு கொடுத்தாங்களே அதே ரிப்போர்ட் தான். ஹீரோ அதை பார்த்துட்டு வர அங்க வந்த ஹீரோயின், நான் தான் சொன்னேன்ல இந்த ஹாஸ்பிட்டலே சரியில்லை,
நான் உன்னோட டயக்னோசிஸ் ரிசல்ட்டை கண்டுபிடிக்கிறேன். அது டீல ஸ்டார்ட் ஆகும். கரெக்ட்டா? இப்படி ஹீரோன்னு கேட்க, ஹீரோ தனியா கூட்டிட்டு போய் பேசுவாரு. நீ யாருன்னு சொல்லுன்னு கேட்க, ஹீரோயின் கேட்டாலும் நம்ப முடியாது. ஆனா கேர்ஃபுல்லா கேளு. நான் நரகத்துல இருந்து வந்திருக்கேன். நான் ஒரு டீமன். ஜட்ஜ் காங் பிட்னாவுடைய பாடியை பொசஸ் பண்ணிருக்கேன். அவன் 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் செத்து போனான். ஹீரோ, நான் நம்புவேன்னு நினைக்கிறேன்னு கேட்க, டேய் நான் சொல்றது உண்மைதான்டா. நீ காலைல செத்து போன தானே? பவரை யூஸ் பண்ணி கத்தியை வச்சு காட்டுவாங்க. அங்க கேமரா ரன் ஆயிட்டு இருக்கும். ஹீரோனோட பார்வையிலே அந்த கேமரா புசுங்கிடும். இப்போ கேமராவும் இல்ல, வீட்னஸும் இல்ல. டேஷ் கேமராவை ஆல்ரெடி ஹீரோயின் ரிமூவ் பண்ணிருப்பாங்க. ஹீரோ சீக்கிரட்டா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அதையும் பிடிங்கி ஹீரோயின் டெலிட் பண்ணிருவாங்க. ஹீரோ, ஏன் எனக்கு ஒண்ணு? எப்படி நான் உயிரோடு திரும்பி வந்தேன்? அந்த கண்ணு, கத்தி, கேமரா எப்படி? இப்படிலாம் கேட்க, ஹீரோயின் அமைதியா இரு, ஒன்னா கேளு. இங்க பாரு, நான் உன்னை கொலை பண்ணணும்னா கொலை பண்ணல. அன்னைக்கு நான் ஆல்கஹால் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்தேனா அதான் கொண்டேன். ஹீரோக்கு நம்பிக்கை வராது. சரிடா, நீ ரொம்ப கியூட்டா இருக்கியா, அதனால நீ உன் லைஃபை வாழு. இதுக்கப்புறம் நான் உன்னை கொலை பண்ணேன்னு எங்கேயாவது சொன்ன, கண்டிப்பா நான் உன்னை கொன்றுவேன். நீ சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. சரி டாட்டா, நீ ஹீரோயின் போயிடுவாங்க. ஹீரோ செம்ம கடுப்பாயிடுவாரு. ஹீரோனை பத்தி டீமனை பத்தில ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயின் சொன்ன வார்த்தை தான் ஹீரோக்கு திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கோம். நீ சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்கன்னு. சின்ன வயசுலயும் ஹீரோக்கு இதே தான் நடந்திருக்கும். ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எனக்கு கொஞ்சமா ஞாபகம் வந்திருக்குன்னு சொல்ல, கதையை அப்பப்போ மாத்தி சொல்ற குழந்தைங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப அதே நிலைமையில தான் ஹீரோ இருப்பாரு. இப்போ ஒரு பொண்ணை கட்டுவாங்க. பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறது அவளோட ஸ்டெப்சன் ஜிஹோ. பின்னாடி இருக்கிறது அவளோட ஹஸ்பண்ட். அவன் போதையில இருக்கான். குட்டி பையனும் நாத்தடிக்குதுன்னு சொல்ல, அம்மா சன் ரூஃபை ஓப்பன் பண்ணி விடுவா. காரை நல்லா தான் ஓட்டிட்டு இருப்பா. ஆனா முன்னாடி என்ன பார்த்தோன்னு தெரியல, அப்படியே டர்ன் எடுத்து காரு நதியில சுரி விடுவா. அப்பதான் ஜிஹோட அப்புக்கு முழிப்பு வரும். அந்த குட்டி பையனை கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் வெளியே போக சொல்ல, அவனும் அழுவா, அப்பா நீங்களும் வாங்கன்னு. ஆனா அப்பாவோட சீட் பெல்ட் நல்லா மாட்டிக்கிச்சு. பையனை காப்பாத்தணுமே, அதனால ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அனுப்பிட்டு பையனை கூட்டிட்டு போக சொல்வாரு. கொஞ்சம் கொஞ்சமா காருக்குள்ள தண்ணி வந்துட்டே இருக்கும். அம்மாவும் ஜியோவை கரை கூட்டிட்டு வந்து அவனை வெயிட் பண்ண சொல்லி தான் ஹஸ்பண்ட் பக்கத்துக்காக முழுகிட்டு இருக்க கார் கிட்ட போக, ஹஸ்பண்ட் எப்படியும் அந்த சீட் பெல்ட்டை ஓபன் பண்ணிருவா. ஆனா அவனால காரை விட்டு வெளியே வர முடியல. ஜியோட அம்மாவும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாப்பா, ஆனா ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப ஹெல்ப் கேட்டு அங்க போற வர கார் கிட்ட எல்லாம் கத்திட்டு இருக்க, ஆனா ஒரு கார் கூட நிக்காது. ஜியோட அப்பா இறந்து போயிடுவாரு. அந்த ஃபியூனலுக்கு வந்த பாட்டி ஜியோவோட அம்மாவை போட்டு பயங்கரமா அடிப்பாங்க. உன்னால தானே என் பையன் செத்து போயிட்டானு, என் பேரை நான் உன்கிட்ட கொடுக்கவே மாட்டேன்னு பயங்கரமா அடிச்சு ரக்கலை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த கேஸ் தான் ஈரன் கிட்ட போகும். அம்மாவோட பர்மிஷன் இல்லாம கார்டியனா இருக்கிற பாட்டி ஜியோவை புடிங்கிட்டு போயிட்டாங்க. அந்த கேஸ்லயும் ஈரனுக்கு எந்த ஆர்வமும் இல்ல. ஆனா அப்போ அங்க ஹீரோ ஆய் சொல்லிட்டே வருவாரு. என்ன தைரியம் இருக்கு? இப்ப பாட்டி மேல கிட்னாப்பிங் கேஸ் தான் போட்டிருப்பாங்க. பாட்டி கோவரும், என் பேர்னு கூட்டு போனா அது எப்படி கிட்னாப்பிங் கேஸ் ஆகும்னு ஆதங்கத்தை கொட்டிட்டு இருப்பாங்க. ஈரனும் பாட்டி அமைதியா இருங்கன்னு சொல்ல, பாட்டிக்கு கோவம் வந்துடும். ஓ, லாயரு, ப்ராசிக்யூட்டர், டீச்சர், ஜட்ஜு எல்லாரும் எனக்கு எதிரியா வரீங்களா? டீச்சர்ன்றது ஜியோவோட அம்மா தான். எங்க பாரு ஜட்ஜு, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். என் பேரன் பாவம், அவனை போய் அந்த ராட்சசி ஸ்டெப்பம் கிட்ட கொடுக்கணுமான்னு கேட்க, என்னதான் பாட்டி கத்தி கத்தி கேட்டாலும் பாட்டி பண்ணது தப்பு தான். பாட்டி கொஞ்சம் ஓவராகவே பேசுவாங்க. நீ ஃப்ராடு ஜட்ஜு, ஹைட்டான பிளேஸ்ல இருந்தா உனக்கு என் கால இருக்கிற ஷூ தெரியாதா, இங்க வந்து பாருன்னு அப்படி இப்படின்னு பேச, ஈரன் இதுக்காக உங்களை பனிஷ் பண்ணலான்னு சொல்ல, பண்ணு, எனக்குலாம் உன்னை பார்த்து பயம் இல்லைன்னு பாட்டிமா கத்திட்டு இருப்பாங்க. பாட்டி ரொம்ப அலப்பற பண்ணதுனால பாட்டியை வெளியே கூட்டிட்டு போக சொல்ல, அப்ப பாட்டி அந்த ஜீவோட அம்மாவை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிருங்க. உன் புருஷனை நீ கொண்டுட்ட, அதுக்கப்புறம் என் பேரங்கிட்ட வருவியா இப்படி சொல்லி ஜீவோட அம்மாவை அடிக்க, ஹீரோ தடுக்கிறதுக்கு தான் பாப்பாரு. அப்ப பாட்டி, என் பையன் செத்த பிறகு உனக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிடைச்சது, அதுக்கு தானே உன் முதல் புருஷனை கூட கொன்ன, அவங்கிட்ட இருந்து நீ அப்பார்ட்மெண்ட் வாங்கின, இப்போ என் பையனை கொண்டு இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை வாங்கிட்டேன்னு பாட்டி கத்தும் போதுதான் இப்ப ஈரனுக்கு இந்த ஸ்டெப் மேல சந்தேகம் வருது. நல்லா இருக்கேன்னு ஈரனு சிரிச்சிட்டு இருக்க, அதை ஈரவும் நோட் பண்ணுவாரு. ஈரனும் மிரர்ல அந்த ஸ்டெப்மம்மோடைய நேம் எழுதி பார்க்க, அவ பாவமா தான் இருக்கா. அவளை பார்த்த வேலைக்கு பாவமா தான் இருக்கும். இந்த பொண்ணு அப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு தோணுது, பாக்குறதுக்கே பாவமா இருக்கான்னு சொல்ல, ஹீரோயின் என்ன பார்த்த மட்டும் என்ன டீமன் மண்டையில் எழுதிருக்கா, நான் பாக்குறதுக்கே ரொம்ப அழகான கியூட்டான கைண்டான பொண்ணு மாதிரி தெரியல இப்படி ஹீரோயின் சொல்ல, அப்ப ஹீரோனுக்கு ஒரு கால் வரும். ஹீரோயின் கட் பண்ணிடுவாங்க. லேண்ட்லைன்ல இருந்து ஹீரோனுக்கு கால் வரும். அதே ஹீரோயின் கட் பண்ணிடுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஜியோட ஸ்டெப்மம்மா போய் பார்த்துட்டு வரேன்னு ஹீரோனும் கிளம்ப, அப்ப ஹீரோனுக்கு ஒரு சத்தம் கேட்கும். ஜட்ஜ் பீட்னா நான். ஹீரோ தான் ஸ்பீக்கரை வச்சு கத்திட்டு இருப்பாரு. லஞ்சுக்கு போலாமான்னு ஹீரோவை கத்திட்டு இருக்க, வேகம் போனீங்கரின், நான் உன்னை என்னை விட்டு தள்ளி இருக்க சொன்னேன், நீ ஸ்பீக்கரை வச்சு கத்துறியா? என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு நிறைய உயிர் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஹீரோ, எனக்கு ஒரே ஒரு உயிர் தான் இருக்கு, ஆனா அது ரீஃபில் ஆயிருக்குன்னு சொல்வாரு. ஹீரோனும் கிட்ட போய், ஞாபகம் வச்சுக்கோ, நான் ஒரு டீமன்,
அன்னைக்கு பார்த்ததெல்லாம் மறந்துட்டியா? இவங்க 2 பேரும் நெருக்கமா இருக்கிறத பார்த்து மத்த ஜட்ஜ் எல்லாம் ஷாக் ஆவாங்க. மத்த ஜட்ஜ் எல்லாம் ஷாக் ஆவாங்க. ஹீரோ, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு வீக் மட்டும் நான் உன்ன ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல, எரின் போடா எனக்கு பொறுமைலாம் இல்லன்னு அந்த ஸ்பீக்கரை தூக்கி போட்டு போக, இந்த ஜியோட அம்மா அவ தான் டீச்சர் ஆச்சே. அவ ஸ்கூல்ல இருப்பா. எல்லாருக்கும் அவ லெசன் எடுத்துட்டு இருக்க. அப்ப அந்த குட்டி பசங்களாம் யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் குறுன்னு பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அது ஹீரோயின் தான். எப்போ கிளாஸ் முடியும்னு ஹீரோயின் போன்ல காட்ட, இப்ப 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. பாட்டிமா ரொம்பவே ரூடா நடந்துக்கிறாங்க. நீ ஏன் பாட்டிமா மேல ஆக்ஷன் எடுக்கலன்னு கேட்க, பாட்டிமாவும் இன்னும் ப்ரொவோக் பண்ணா அவங்க ரொம்ப பயங்கரமா ஆயிடுவாங்களாம். அதனாலதான் இவ அமைதியா இருக்கலாம். சரி, அப்புறம் எதுக்காக உன் பையனை பாட்டிமா கிட்ட விட்டேன்னு கேட்டா, ஒரு நல்ல குட் பை சொல்லி கேஸ் ஓவரானு கூப்பிட்டு போலாம். அப்போ ஹீரோயின் கால் கிட்ட ஒரு பால் வர, ஹீரோயினும் ஒரு கிக்கு விட கரெக்டா கோல். அதுக்கப்புறம் ஹீரோயின் பாட்டிமா சொன்னாங்களே அந்த இன்சூரன்ஸ் மணியை பத்தி கேட்பாங்க. அந்த குட்டி பையன் ஜீவும் இந்த ஸ்டெம்மம் கிட்ட தான் படிச்சானா. அவன் 2 வயசு இருக்கும்போதே அவனோட அம்மா இறந்து போயிட்டாங்களாம். அம்மா இல்லாத பையன்றதுனால இந்த டீச்சர் கேரிங்கா பாத்துக்கிட்டாங்களாம். அந்த கேரிங் அதிகமாகி அப்பா மேல காதல மாறிடுச்சான். இவங்க 2 பேருக்கும் ஹாப்பியான மேரேஜ் தானா. ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வர அதெல்லாம் ஓகே தான். எப்படி கரெக்டா உன் ஹஸ்பண்ட் 6 மாசத்துல செத்து போனான்னு கேட்க, அது கண்டிப்பா ஆக்சிடென்ட் தானா. இவளோட தலையெழுத்தான். எனக்கு வாழவே ஆசை இல்ல. ஆனா ஜியோட பாட்டி 5 வயசுலயே ஜியோட அப்பாவை விட்டுட்டு போயிட்டாங்களாம். 30 வருஷத்துக்கு கழிச்சு தான் அவங்க திரும்பி வந்தாங்களாம். இப்போ தன் பையனோட இன்சூரன்ஸ் காசுக்காக பேரனை வளர்க்கணும்னு ஏகப்பட்ட கதையை விட்டுட்டு இருக்காங்களாம். இவளுக்கு அவளோட பையன் மட்டும் போதுமா. இந்த கதையை கேட்ட இருந்துக்கு இப்ப பாட்டி சந்திக்கப்படுறதுலா இல்ல இந்த டீச்சரை சந்திக்கப்படுறதுன்னு ஒன்னும் புரியல. வெளியே வந்தா ஈரோ நின்றுட்டு இருப்பாரு. பேசிட்டீங்களான்னு ஈரவும் கேட்க, ஈரன் ஃபாலோ பண்றியா நீயே? ஈரவு பிடிச்சி நீ அந்த ஸ்பீக்கரை வச்சு கத்தும் போதே போன போது பையன் பாவம் செத்துட்டு வந்திருக்கான். பயத்துலதான் இப்படி பண்ணிருக்கான்னு விட்டேன். ஆனா நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. எங்க பாரு, எனக்கு பொறுமை போச்சு. நீ செத்து போயிடுவேன்னு ஈரனும் கழுத்து நெரிக்க, ஈரோ உன்னால எனக்கு கொல்ல முடியாதுன்னு பாரு. ஈரோனோட கையை பிடிச்சி மிஸ் சாவோட கேஸ்ல ஈரோட கையை பிடிச்சிருப்பாங்களே அப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். ஆனா இப்ப பிடிக்கும்போது ரொம்ப லைட்டா இருக்கு. நீ என்ன கொலை பண்ணதுக்கு ரீசன் இருக்குல்லன்னு ஈரவும் கேட்க, ஈரன் ஆஹா ஒண்ணு இல்லையே, நீ நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு ஈரன் தடுமாறதுலே ஈரோக்கு சந்தேகம் வரும். அப்ப நீ சாவிடனே ஈரனு அடிக்க போக்க அதுக்குள்ள அந்த குட்டி பசங்களாம் வந்துருவாங்க. ஈரன் கூல் போட்டாங்களே அப்ப பார்த்து அந்த பசங்கள இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க. அவங்கள ஈரனுக்கு பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு போக, அந்த குட்டி பசங்கனால நீ எஸ்கேப் பண்ண அப்படி சொல்லிட்டு ஈரன் கார்ல போயினா ஈரவும் பக்கத்துல வந்து உட்காந்துப்பாரு. ஏன்னா ஈரனோட சேஃப்டி ஈரோக்கும் முக்கியமா. கார்ல போகும்போது ஈரவும் அந்த ஸ்டெப்பமோட கதையை பத்தி சொல்வாரு. அந்த ஸ்டெப்பமோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆன கொஞ்ச நாளே பிளைண்டா ஆகிட்டானா. அதுக்கப்புறம் தெரியாம மலையில இருந்து கீழே விழுந்துட்டானா. அவனோட சாவல இந்த பொண்ணுக்கு 500 பில்லியனும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் கிடைச்சுதான். செகண்ட் ஹஸ்பண்டோட சாவல இந்த பொண்ணுக்கு இன்சூரன்ஸ் அமௌண்டா 3 பில்லியன் கிடைச்சிருக்கு. 1.8 பில்லியன் இவளுக்கு தான். 1.2 பில்லியன் ஜிஹோக்கு. அந்த குட்டி பையன் இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்றேன் நீன்னு கேட்க, தாருக்கு இது யூஸ்ஃபுல்னு காட்டணும்ல. அதுக்காக தான் ஹீரோ இந்த கதையெல்லாம் சொல்வாரு. ஹீரோ சிக் லீவ் போட்டு தான் ஹீரோயின் கூட இப்படி சுத்திட்டு இருக்காரு. அதுவும் இப்பதான் ஹீரோ ஃபர்ஸ்ட் டைமா லீவே போட்டிருக்காரு. 2 பேரும் ஹீரோயின் இருக்க வில்லக்கு வந்துருவாங்க. ஹீரோ நீ பாட்டிமாவோட கதையை கேட்கலன்னு கேட்க, ஏன்னா மிஸ் சாவோட கேஸ்ல ஹீரோயின் விக்டிமையும் மீட் பண்ணிருப்பாங்க, அந்த கிரிமினலையும் மீட் பண்ணிருப்பாங்க. அப்போ இந்த தடவையும் பாட்டிமாவோட கதையை கேட்கணும்ல. ஆனா ஹீரோயின் எனக்கு அதெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு போக, ஹீரோ நம்ம 2 பேருக்குமே உண்மை தேவை. உங்களுக்கு இந்த கேஸ்ல இருக்க உண்மை வேணும். எனக்கு நீங்க யாரு எதுக்காக கொண்டீங்கன்ற உண்மை வேணும். நான் தான் உண்மையை சொல்லிட்டு இருந்தேன்னு ஹீரோன்னு போக, இப்ப ஹீரோயின் வீட்டுல குப்பை போட்டுட்டு இருக்க, வேலைக்கு அதை கிளீன் பண்ணிட்டு இருப்பான். செம்ம டயர்ட் ஆயிடுவான். பாட்டிமாவை மீட் பண்ணி கேட்டா ஏதாவது தேருமா, எனக்கு அந்த பாட்டிமாவை பார்த்தாலே பயமா இருக்குன்னு வேலைக்கு சொல்ல, ஹீரோயின் பைபிள்ல இருக்கிற ஒரு வசனத்தை சொல்வாங்க. கேட்டால் கொடுக்கப்படும், தேடினால் கிடைக்கும், தட்டினால் கதவு திறக்கப்படும்னு. அதனால நாளைக்கு பாட்டிமா வீட்டை தட்டுன்னு ஈரன் முடிவெடுக்க, ஆனா ஈரனுக்கு ஒரு சந்தேகம் வரும். எப்படி வேலைக்கும் பைபிள் இருக்கிறது கரெக்டா சொல்றேன்னு. டேய் நீயும் அது கண்டிப்பா படிக்கணுமா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? பைபிளே என்னால தொடக்கூட முடியல. ஃபயர் ஃபைட்டர் கிளவுஸ், வெல்டிங் கூகுள்ஸ் இதெல்லாம் போட்டு நான் படிச்சேன்னு சொல்ல, வேலைக்கும் வெல்டிங் கூகுள்ஸான்னு பாப்பான். ஈரனும் உன் கண்ணு ஏன் ரேட்டா இருக்குன்னு கேட்க, ஐ இன்ஃபெக்ஷன் சமாளிச்சிருவான். நாளைக்கும் ஈரோ ஃபாலோ பண்ணா என்ன பண்ணுவீங்கன்னு வேலைக்கு கேட்க, நாளைக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஈரின் காலையில 5 மணிக்குள்ள ரெடியாகி வெளியே போக, ஆனா ஹீரோ ஏன் லேட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நீ என்னடா இங்க பண்றேன்னு ஹீரோன்னு கேட்க, ஹீரோ போனா தானே. ஹீரோ நைட் ஃபுல்லா அங்கதான் ஸ்டே பண்ணியிருந்தாரா. ஹீரோக்கு தான் ஒரு கேரவன் இருக்கே. இப்ப ஹீரோவும் எப்படியும் நான் ஃபாலோ பண்ணுவேன், பேசாம என்ன டிரைவரை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, ஹீரோனுக்கு அந்த ஐடியா பிடிச்சிருக்கு. ஆனா இந்த சீக்ரெட் ரெக்கார்டிங்களா என்கிட்ட செல்லுபடியா இருக்கிறதுன்னு ஹீரோன் அந்த பெண்ணை அழிச்சிருவாங்க. ஸ்நாக்ஸ், டோல் ஃபீ, கேஸ் எல்லாம் நீ தான் ப்ரே பண்ணும். இப்ப 2 பேரும் போக, ஹீரோவோட வேன்ல அந்த கிராஸ் இல்ல. என்னை பார்த்து உனக்கு பயமே இல்லையான்னு ஹீரோன்னு கேட்க, ஹீரோக்கு இல்லவே இல்லை.
சின்ன வயசா இருக்கும்போது அப்பா அம்மா கிட்ட நிறைய திட்டு வாங்க வரலன்னு ஈரன் சொல்ல, ஹீரோ நீ எந்த திட்டு வாங்குவேன்னு கேட்பாரு. ஈரன் நான் டீமன்டா. எனக்கு பேரண்ட்ஸ்லாம் இல்ல. ஆனா ஹீரோக்கு நம்பிக்கை வருது. நம்புடா. கடவுளையும் நம்பணும், டீமன்ஸையும் நம்பணும். ஹீரோ ப்ரூவ் பண்ண சொல்வாரு. ஈரனும் என்ன பாருன்னு சொல்ல, ஹீரோவும் பாப்பாரு. அப்ப ஹீரோனோட கண்ணை சேஞ்ச் ஆக்கி அங்க இருக்கிற டேஷும் புசிடும். ஹீரோவால நம்ப முடியுது. ஆனா ஏத்துக்க தான் முடியல. இப்ப 2 பேரும் அந்த பாட்டியை மீட் பண்றதுக்காக வருவாங்க. ஹீரோ அழகா ஃபார்முலா நான் ஒரு டிடெக்டிவ்னு சொன்னா, பாட்டி என்ன என்ன அரெஸ்ட் பண்ண வந்தியான்னு கேட்பாங்க. ஹீரோனோ சீ 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 இவன் டிரைவர் தான். உங்க பேர் எங்கன்னு கேட்க, பாட்டி ஆர்ஃபனேஜ்ல விட்டாங்களா, அவங்களால வளர்க்க முடியலன்னு. இதை கேட்ட ஹீரோயின், ஓ முதல்ல உங்க பையனை விட்டீங்க, இப்போ உங்க பேரனை கை விட்டீங்களா, சரி நான் செக் பண்ணும் வீட்டுக்கு போலான்னு சொல்ல, பாட்டி செம்ம கோவமா இருப்பாங்க. வீட்டில் இல்லைன்னா என்ன பண்ணட்டும்னு கேட்க, ஹீரோயின் அப்ப என்ன அடிங்க, நீங்க தான் நல்லா அடிப்பீங்களே, கோர்ட்ல தான் நான் பார்த்தனே, வாங்க போலன்னு கூப்பிட்ட கடுப்பான பாட்டி கடையே முட்டுருவாங்க. இப்ப பாட்டி ஸ்லோவா வந்துட்டு இருக்க, ஹீரோயின் என்ன ஃபாஸ்டா வர முடியாதுன்னு கேட்க, பாட்டி அந்த டோர் கீயை தூக்கி போடுவாங்க. ப்ளூ கலர் டோரா. ஹீரோனோ டிரைவர் ப்ளூ கலர் டோரா அப்படின்னு சொல்ல, ஹீரோ அந்த கீயை எடுத்துட்டு ஹீரோயின் பின்னாடி விடுவாரு. டீம் என்ன பெரியவங்களுக்கு மரியாதை தர மாட்டீங்களான்னு கேட்க, எனக்கு 500 வயசு ஆகுது, நான் தான் இங்க பெரியவ, போ போ ஓபன் பண்ணுன்னு சொல்ல, பாட்டியோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரீன் மாதிரி போட்டிருப்பாங்க. அதுல பில்லை கட்டிருப்பாங்க. அந்த பில் சவுண்டு கேட்டோடனே ஹீரோக்கு தன்னோட வீடு ஞாபகம் வரும். அதனால ஹீரோ கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஆவாரு. ஏறினோ ஓய் உள்ள போறியா இல்லையா அப்படின்னு கேட்க, ஹீரோ நகர்ந்து வழி விடுவாரு. ஹீரோயின் உள்ள போய் செக் பண்ணா யாரும் இல்ல. வெளியே போலான்னு ஹீரோயின் போகும்போது அந்த கபோர்ட்ல இருந்து சத்தம் வரும். அதுக்குள்ளதான் பாட்டி அந்த பேர் என்ன ஒளிச்சு வச்சிருப்பாங்க. இப்படி ஒளிச்சு வைக்கிறது சைல்டு அபியூஸ்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோயின் டிடெக்டிவோட வந்திருக்காங்க. எங்க தன்னோட பேரனை கூட்டிட்டு போயிடுவாங்களோன்னு பயத்துல தான் பாட்டி இப்படி ஒளிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா ஹீரோயின் வந்தது அதுக்கு இல்லையே, அப்புறம் ஏன் வந்தீங்கன்னு அந்த பாட்டி கேட்க, ஹீரோயின் வந்தது எவிடன்ஸ்க்காக. பாட்டி எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்வாங்க. அன்னைக்கு தன்னோட பையனோட ஃபியூனரல்ல எல்லாரும் அழுதுட்டு இருந்தா, இந்த ஸ்டெப் மம் அவ பாய் ஃப்ரெண்டை கூட்டு போய் கிஸ் பண்ணிட்டு இருப்பா. 3 நாளைக்கு அப்புறம் பாட்டியும் வீட்டுக்கு போனா $5000 மேல எக்ஸ்பென்சிவான ஃபுட்டை வாங்கி சாப்பிட்டுருப்பா. 2 நாளா வீட்டுக்கே வந்திருக்க மாட்டா. இப்படி ஒரு ராட்சசி கிட்ட தன் பேரனை எப்படி விட்டு போறது? அதனால பாட்டி தன் பேரனோட துணியில பேக் பண்ணா துணி கம்மியா தான் இருக்கும். அவதான் என் பையனை கொண்டு பாட்டி இப்ப சொல்ல, ஹீரோயின் இதுதான் எவிடன்ஸா, வா போலான்னு ஹீரோ கூப்பிட்டா ஹீரோ வர மாட்டாரு. அதுக்கு பதிலா அந்த டெட் பெனிஃபிட்ஸை பத்தி கேட்பாரு. ஹீரோயின் கார்க்கு ஏது கூடுறா, நான் போறேன்னு சொன்னா ஹீரோ டாக்ஸி பிடிச்சு போக சொல்வாரு. ஹீரோனோ லூசா நீன்னு கத்த, ஹீரோ டக்குனு கிராஸ் கட்ட ஹீரோட கண்ணு வலிக்கும். ஹீரோவும் தலைவலிக்குதா, இப்படியே நடந்து போனா சரியாயிடும், ஜிஓ ஆண்டியோட போ, ஆண்டி உனக்காக ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்ல, அந்த குட்டி பையனும் கியூட்டா வந்து ஆண்டி பிடிச்சுப்பான். ஹீரோனுக்கு செம்ம கோவம் தான் வரும். இருந்தாலும் கூட்டிட்டு போய் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. நல்லா இருக்கானே ஹீரோன்னு கேட்க, அந்த பையனும் நல்லா இருக்குன்னு சொல்லுவான். ஆமாண்டா ஃப்ரீயா கச்சா எல்லாம் நல்லா தான் இருக்கும். உன் பாட்டி ரொம்ப கோவப்படுவாங்களான்னு கேட்க, பாட்டி ரொம்ப கைண்டான பர்சனா. என்ன கைண்டுன்னு ஹீரோன்னு பார்க்க, அந்த குட்டி பையன் என் அப்பாவும் கைண்டான பர்சன் தான், அவர் இப்போ சொர்க்கத்துக்கு போயிருப்பாருன்னு கேட்க, ஹீரோன் என்கிட்ட ஏன் கேட்குற, நான் கைண்டான பர்சனும் இல்லை, நான் சாகவும் இல்லை. அந்த குட்டி பையன் ப்ரூஃப் இருந்தா ஸ்டெப் மம்முக்கு என்ன ஆகும்னு கேட்பான். பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஆனா இவன் கிட்ட எவிடன்ஸ் இல்லையா, அதுக்கு பதிலா தன்னோட டிராயிங்கை பார்க்குறீங்களான்னு கேட்பான். ஹீரோயின் அதெல்லாம் வேணும்னு சொன்னாலும் இப்போ போய் டிராயிங்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டிராயிங்லாம் பார்த்துட்டு ஹீரோனும் நல்லாவே இல்லைன்னு சொல்ல, அந்த குட்டி பையன் முடிச்சிட்டு இருப்பான். அது நீ ரொம்ப குட்டியா இருக்கியா, அதான் நல்லா இல்லை. அந்த டிராயிங்கை பார்த்துட்டே இருக்க ஹீரோயின் ஒன்று பார்ப்பாங்க. இது நீ உன் ஸ்டெப் மம்மான்னு கேட்க, அவன் ஆமான்னு சொல்வான். அவன் உன்னை யாருக்கிட்டே இதை பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கால. அவனும் ஊன்னு சொல்ல, இதை நம்ம ட்ரை பண்ணலாமான்னு ஹீரோயின் கேட்பாங்க. எங்க பாட்டிக்கு அவங்களுக்கு இன்சூரன்ஸ் காசை பற்றிலாம் கவலை இல்லை. அவங்க கவலைப்படுறதெல்லாம் தம் பேரனோட சேஃப்டியை பற்றி தான். பாட்டி கிட்ட பேசிட்டு ஹீரோவும் ஹீரோயின் இருக்க ரூமுக்கு வந்தா, அங்கே அந்த குட்டி பையன் ஹீரோயினை பிள்ளை வச்சு அமைக்கிட்டு இருப்பான். என்னடா பண்றேன்னு ஹீரோவை பத்திரி போய் கேட்டா, ஹீரோயின் தான் அப்படி பண்ண சொன்னாங்களா. அந்த டிராயிங்கை காட்டுவாங்க. இந்த குட்டி பையன் கிட்ட என்னாச்சுன்னு சொல்றியான்னு கேட்க, அன்னைக்கு அந்த சீட் பெல்ட்ல அந்த ஸ்டெப் மம் தான் அடிசிவ போட்டிருப்பா. அதனால தான் அந்த சீட் பெல்ட் ஓப்பனே ஆகாது. போதையில இருக்கிற அப்பா அதை கவனிக்கல. இந்த குட்டி பையன் கூட நான் தடிக்குதுன்னு சொல்லியிருப்பானே, அது அந்த அடிசியோட ஸ்மெல் தான், ஆல்கஹால் ஸ்மெல் இல்லை. இவ வேணும்னே தான் காரை எடுத்துட்டு போயிட்டு தண்ணியில சொருவிருப்பா. கரைக்கு வந்த உடனே அவ ஃபர்ஸ்ட் பண்ண வேலையே அந்த சன் ரூஃபை க்ளோஸ் பண்ணது தான். இந்த குட்டி பையனும் கதறிருப்பான், என் அப்பாவை காப்பாத்து என் அப்பாவை காப்பாத்துன்னு கெஞ்சிருப்பான். ஆனா அவ நான் சொல்றத செய்யணும்னு மிரட்டிருப்பா. தண்ணியில திரும்பி போய் இவ பார்த்ததே அப்பா செத்துட்டானன்றது கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான். அவ சொல்றது மட்டும் கேட்கலனா பாட்டிமாவை கொன்றுவன்னு பயன்படுத்திருப்பா. இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இந்த குட்டி பையனும் கதிரி கதிரியல்ல ஈரமும் கட்டி பிடிச்சி கன்சல்ட் பண்ணுவாரு. சைல்டு அபியூஸ் கேஸ்ன்னு போட்டு ரீஇன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணலாம். ஆனா சைல்டுஹுட் ஸ்டேட்மெண்ட்டை யாரும் நம்ப மாட்டாங்க. நான் நம்புவேன், நீ சின்ன பையனா இருந்து இது சொல்லியிருந்தாலும் நான் நம்ப வேண்டான்னு சொல்ல,
ஹீரோ அப்படி கண் கலங்கி பார்ப்பாரு. ஏன்னா இந்த மாதிரி நம்புறதுக்கு ஹீரோக்கு சின்ன வயசுல யாரும் இல்ல. எனினும் சரி சரி டிடெக்டிவா இருந்து சின்ன பசங்களோட ஸ்டேட்மெண்ட்ல இக்னோர் பண்ணாத. புரியுதா? அடுத்த நாள் கோர்ட்ல கேஸ் நடக்கும். பாட்டியோட கேஸ் தான். பேரனுக்கு பாட்டி பிடிக்குன்றதுனாலயும் பாட்டி பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் தப்புன்றதுனாலயும் ஹீரோயின் பாட்டிக்கு மன்னிப்பு கொடுத்துருவாங்க. என்னதான் ஹீரோனோட ஸ்டார்டிங் நல்லா இருந்தாலும் ஹீரோயின் எண்டிங்ல தானே ட்விஸ்ட் வைப்பாங்க. இப்போ அந்த குட்டி பையனை வளர்க்குற அத்தாரிட்டியை ஸ்டெப் மம்மிக்கு கொடுத்துருவாங்க. இதை பாட்டியால ஏத்துக்கவே முடியாது. நம் பேரனை அனுப்ப மாட்டேன்னு சண்டை போடுவாங்க. அந்த ஸ்டெப் மம் எல்லாரும் இருக்கும்போது பரவாயில்ல விடுங்க, நான் இப்போ போறேன், அவங்கள பயன்படுத்த வேணும்னு சொல்ல பாட்டிமாக்கு கோவம் தான் வரும். நடிக்காதடின்னு கத்திட்டு இருப்பாங்க. அவளும் நல்லவமாலே போவா. ஆனா நைட்டு பாட்டி ஏதோ ட்ரிங்க் குடிச்சு மயங்கி கெடுப்பாங்க. அந்த ஸ்டெப் மம் ஜியோவை தூக்கிட்டா. அவளும் அந்த குட்டி பையன் கிட்ட ஏன் நான் சொன்ன மாதிரி சொல்லாம ஏன் போய் சொன்ன? அந்த குட்டி பையனும் சாரி கிட்ட ஆ பொய் சொன்னா கெட்ட பசங்க தானே, கெட்ட பசங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல இப்படி இவ சொல்ல அங்க ஹீரோயின் ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. இங்க இந்த ஸ்டெப் மம் பாத் டேப்பர் ரெடி பண்ணிட்டு இருப்பா. அவளும் அந்த குட்டி பையன் கிட்ட தலைக்கணி கேம் ரொம்ப போர் அடிச்சிச்சுல, இப்போ நம்ம நியூ கேம் விளையாடலாமா? தண்ணியில விளையாடலாம். இவ்வளோ நேரம் மூச்சு பிடிக்கிறேன்னு பார்க்கலாமா? நான் சொல்ற வரைக்கும் நீ வெளியவே வரக்கூடாது. ஹான்னு அவளும் சிரிச்சிட்டு இருக்க. இதெல்லாம் மிரர் வெளியே ஹீரோனும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நான் சொல்றதை கேட்கலனா செத்து போயிடுவேன்னு அவன் மிரட்டிட்டு இருக்க. ஹீரோ வந்து கதவு தட்டிட்டு இருப்பாரு. நான் டிடெக்டிவ்னு ஹீரோ கத்திட்டு இருக்க. ஆனா இங்க அந்த சைக்கோ ஜியோவோ தண்ணியில முக்கிட்டு இருப்பா. ஹீரோனும் செத்து தானே சொல்ல. இப்போ ஜியோவோட ஸ்டெப்பம் நின்றுட்டு இருக்க. கார்ல இருந்து ஹீரோயின் வெளியே வருவாங்க. அவங்களும் தன்னோட பவர் யூஸ் பண்ணி கத்திய வர வைக்க ஜியோ எங்கன்னு கேட்க இந்த ஸ்டெப்பம் அவன் வீட்டுல பத்திரமா இருக்கான்னு சொல்வா. ஹீரோனும் பொய் சொன்னா கெட்ட அடல்ட்டுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்ல இப்படி சொல்லி ஹீரோனும் அவங்களோட கத்தியவங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை, ஹேவ் எ நைஸ் டே.